Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PBL 2023-24 30 மேட்ச் நம்பர் சிட்னி தண்டர்ஸ் vs பெர்த் ஸ்காச்சர்ஸ். இப்போ சொல்லலாம் பெர்த் ஸ்காச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் டீம், சிட்னி தண்டர்ஸ் வந்து ஒரு வீக் டீம். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்திருக்கும் பிரிஸ்பன் ஹீட்ஸுக்கும் ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸுக்கும். டெலகிராம்லேயே ஒன் சைடு வின் ஆர் ஒன் சைடு லாஸ்ன்ற மாதிரி ஹை ரிஸ்க்கான ஒரு டீம் வந்து கொடுத்துருப்பேன். அது கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா மோஸ்ட்லி சேஃப் டீம்ஸாக நம்ம ஸ்மால் லீக் கொடுத்துட்டு இருந்தோம். அது நிறைய பேருக்கு புரியலை. ஸோ ஸ்மால் லீக்னால் நம்ம சேஃபாக தான் எடுக்கணும், ஒரு சில ரிஸ்க் தான் எடுக்க முடியும். பியூராக நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரியே ஸ்மால் லீக்கு எடுக்க முடியாது. இதுக்காண்டி காலின் முன்ரோவை ட்ராப் பண்ணேன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வென்யூ ஸ்டாட்ஸை பார்க்குறப்போ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ரொம்ப போராக இருந்துச்சு அந்த ஃபுல் ஸ்டாட்ஸ் படி. பட் அவரை பிக் பண்ணது 80% மேலே பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையே 80% மேலே பிக் பண்ணியிருக்க பிளேயரை மோஸ்ட்லி நம்ம அவரை எடுத்து தான் ஆகணும். ஸோ ஸ்மால் லீக் வேறு கிராண்ட் லீக் வேறுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டீம் வந்து ஹை ரிஸ்க்கான டீமு. அதில் ஒரே ஒரு தப்பு தான், சாம் ஹைனுக்கு பதிலாக நம்ம காலின் முன்ரோவோ இல்லை வேறு ஏதோ ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இல்லை சாம் ஹைன் ஒரு 30 ரன் அடிச்சிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு அது ரிஸ்க்கான டீம். ப்ளஸ் அந்த மேட்ச் போன விதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதம் தான். அந்த கிரவுண்டில் ஃபுல்லாமே வெதர் கண்டிஷன் மாதிரி க்ளவுடி கண்டிஷனில் பால் பயங்கரமாக ஸ்விங் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே கிரவுண்டில் மறுநாள் நல்ல வெயில் அடித்து க்ளவுடி கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் நார்மல் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அதே மாதிரி யார் வேணால் பேட்டிங் நல்லாவும் ஆடி இருக்கலாம். ஸோ பிச் கண்டிஷன் வெதர் கண்டிஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ முகமது சிராஜ் 6 விக்கெட் எடுக்கிறாரு ஒவ்வொரு மேட்சஸில். அடுத்த மேட்ச்சில் 0ல் போகிறாருன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவர் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்காண்டி சொல்கிறேன், 100% நம்ம சொல்கிறது தான் நடக்கும்லாம் கிடையாது. உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு வென்யூ ஸ்டாட்ஸை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணுங்கள் தான் நான் எப்பயும் சொல்கிறேன். அதே மாதிரி கிராண்ட் லீக்கான நம்ம வீடியோவில் சொல்கிறத பயன்படுத்துங்க. ஸ்மால் லீக்காக ஓரளவுக்கு சேஃபாக போங்க. இந்த மேட்ச் வந்து 8ஆம் தேதி 1:45 PM வந்து ஸ்டார்ட் ஆகும். சிட்னி ஷோ கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையே அவங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலராக BBL பார்க்குறவங்களுக்கு 15 ரன்னுக்கு சிட்னி தண்டர்ஸ் அவுட் ஆன ஒரு கிரவுண்ட். அது வந்து லாஸ்ட் இயரில் இந்த கிரவுண்டில் பேசர்ஸ்க்கு அதிக ஹெல்ப் கிடச்சிருக்கு. அதேமாதிரி செகண்ட் பால் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் கிடைக்கல. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஃபேக்ட்டு. பட் அந்த வெதர் கண்டிஷன் அப்போதைக்கு இருக்க டைமிங், மேட்ச் 5 ஓவராக மாற்றுறாங்க 6 ஓவராக மாற்றுறாங்கன்னா மேட்ச் எப்படி வேணால் போகும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் இருக்குது நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா இப்போ பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸே பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. பட் அந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே போகும். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓவரால் இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 33 மேட்ச் நடத்தியிருக்காங்க. கம்மியான மேட்சஸ் தான் நடத்தியிருக்காங்க. 17 ஃபஸ்ட் பேனல் டீமும் 16 செகண்ட் பேனல். ஆவரேஜி 150 ரன் தான். அப்போது ஒரு 140 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 140 ரன்னுக்குமே வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்கன்னா சேஸ் பண்ண முடியாமல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. காயினோ போனஸ் மோடோ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு GSTயே இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதில் இந்த ஆப்பு ஒன்று. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். டெலகிராம் சேனல் ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்தாலே இந்த டீமை. ஸோ இதில் நம்ம காலின் முன்ரோ மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தோம்னாலே ஓரளவுக்கு ரிஸ்க்காக எடுத்து கேப்டன் கேப்டன் ஓகே தான். மைக்கேல் நாசிர் எடுத்திருந்தோம். பட் நம்ம சொன்ன ஸ்டாட்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த மேட்ச் போச்சு. அதே அக்செப்ட் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு சில மேட்சஸ் அப்படி தான் போகும். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ பென் கிராஃப்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாரு ஆப்போசிட்டாக பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு எதிராக. ஏன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸில் ரெகுலராக ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயர் இப்போ தான் வந்து ஹெட் டு ஹெட் ஆட போகிறாரு. பட் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பெர்த் ஸ்காச்சர்ஸ்கில் ஆடுறப்பே. ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸ் விஸ் சிட்னி தண்டர்ஸ் மேட்ச் இங்கே நடந்திருக்கு. அதில் பென் கிராஃப்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய பவுலர்ஸில் பென் கிராஃப்ட், ஸோ ஜேசன் பென்கிராஃப்டை பொறுத்தவரைய ஓரளவுக்கான பெர்ஃபார்மன்ஸுன்றது இப்போது 2-3 மேட்சாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த கிரவுண்டில் இனிஷியல் ஸ்விங்குன்றது நல்லா கிடைக்கும். ஸோ நிறையா பேர் வந்து இவரை ட்ராப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச் இவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அலெக்ஸ் கேல்ஸோ இல்லாட்டி பென் கிராஃப்டோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இனிஷியல் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சாலிட் பவுலிங்கே இந்த சைடில் வந்து இல்லை. அப்போது ஓரளவுக்கு வந்து ஜாக் ரோலி சேசிங் வந்தால் மேபி வந்து ஆடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவர் மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். பட் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை பேஸில் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ அவுட் ஆகிறாரு.
குருவிந்தர் சந்துவை பொறுத்தவரைய ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த மேட்ச் அவர் ஆட வைப்பாங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் கொண்டு வருவாங்களான்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். மற்றபடி டேனியல் சாம்ஸு அந்தளவுக்கு ஸ்விங் பண்ண மாட்டார், கட்டர்ஸ் போட்டு டெத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரெம்கார்ட் பிக்கா ஜாக் ரவுலியை பார்க்கலாம், அதேமாரி பென் டிராஃப்ட்டை பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட்சன். ஸோ இவங்களாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக இருப்பாங்க, லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பாங்க. ஏன்னா லான்ஸ் மாரிஸ் நல்ல பேஸ் கிடைக்கக்கூடிய விக்கெட்டில் நல்ல பேஸில் போடுவார். இந்த மாதிரி ஸ்விங் பண்ணக்கூடிய விக்கெட்ஸில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடில் மேபி ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்கன்னா ஹெச்ஆரை ட்ரை பண்ணுங்கள். ஸ்விங் பண்ண மாட்டார், பட் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் வந்து லைனில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க்கான பிக்ஸுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஓவரால் கம்மி பர்சன்டேஜ் டீசன்ட் பிக்ஸு கிராண்ட் லீக்ஸ்னால் கண்டிப்பாக கேட்மோரு, அதுக்கப்புறம் ஆலிவர் டேவிஸ், இந்த சைடில் ஹெச்ஆர், அதுக்கப்புறமா ஜேசன் பென்டாஃப், அதுக்கப்புறம் ஜெய் ரிச்சர்ட்சன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாக் ரவுலி. இவங்களாம் வந்து இந்த விக்கெட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கம்மியான பர்சன்டேஜ் தான் இவங்களை எடுத்திருப்பாங்க. ஸோ ஜிஎல்ல இவங்களை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் பார்த்தோம்னா பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் கிறிஸ் கிரீனு ஒரு முக்கியமான ஸ்பின்னராக இருக்கார். தன்வீர் சங்காவாக பார்த்தானா கூட கிறிஸ் கிரீனுக்கு ஏதாவது ஒரு விக்கெட் கிடைக்கிது, பேட்டிங்லேயுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவங்க டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் கிறிஸ் கிரீன்கிட்ட வந்து பேட்டிங் வந்துடுது, அவர் 20 ரன் கிட்ட வந்து ஸ்கோரும் பண்ணுறாரு. ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாரு, ட்ரை பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த பிளேயர்ஸ் வந்து ஹை ரிஸ்க்காக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி செகண்ட் போல் பண்ணுறப்போ தன்வீர் சங்காவை ஒரு ட்ரெம்கார்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பெர்த்திஸ் காசஸ் தான் உங்களுக்கு ஜெயிப்பாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களோட பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்து டாப்பில் இருக்க ஒயிட்மேன் கூட ட்ராப் பண்ணி ஜாக் ரவுலி, நெக்ஸ்ட்டு ஹார்டி, இங்கீஸ்குள்ளே மேட்ச் முடியும்னு கொண்டு போங்க ஒரு டீமை. ஸோ அதுவும் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒன் சைட் டீம் கூட செட் பண்ணலாம், ஸ்ட்ராங் டீம் வீக் டீம்ன்ற காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக டேனியல் சாம்ஸ் டெத்தில் பவுல் பண்ணி அதிக விக்கெட்ஸ் எடுப்பார். இந்த கிரவுண்டில் அதேமாதிரி விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. சேம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ டை. ஸோ இந்த டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸுக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில டீம்ஸில் இவங்க 2 பேர் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். கேப் நைஸ் கப்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்கன்னு நீங்கள் கான்செப்ட்டில் போனீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக இவங்க 2 பேருமே இருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடில் ஈவெண்ட்ஸை எல்லாருமே பிக் பண்ணுவாங்க, ஏன்னா கடைசி ஒரு 2-3 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஜாக் ரவுலி யாரும் பிக் பண்ண மாட்டாங்க, கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஆஸ்டன் ஆகர் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒரு ட்ரெம்கார்ட் பிக்காக இருப்பார். லைன் அண்ட் லென்த்தில் போட்டாலும் மேபி விக்கெட் வந்து சப்போஸ் பின்னுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிது செகண்ட் போல் பண்ணுறப்ப அப்படின்னா விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ஓவரால் பார்த்தோம்னா இந்த பிச் கண்டிஷன் மீடியம் பேசர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப்பும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஒன் சைட் டீமும் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 ரன்னுக்கு அவுட் ஆன சிட்னி தண்டர்ஸ் இதே கிரவுண்டில் அலெக்ஸ் ஹேல்ஸும் கிளிக்ஸுமே வந்து மேட்சை முடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்சு ஓப்பனிங்லேயே சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங் டீமுக்குமே ஃபேவராக இருந்திருக்கு, அதையும் கொஞ்சம் யோசிக்கோங்க. ஆன் டைமில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பிச் ரிப்போர்ட்டுன்றது நமக்கு இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு மாதிரி பிபிஎலுக்கு ஆன் டைமில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்ச் பார்த்தோம்னா பிச் ரிப்போர்ட் போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. பட் பிபிஎலுக்கு அவங்க பிளேயர்ஸ் வந்து சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்காது. கடைசி 5 நிமிஷமாக ஆயிடுது, அதுவுமே வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் கிராண்ட் லீக் எப்படி வேணால் மேக் பண்ணிக்கலாம். சேஃப் டீம்ஸில் ஸ்மால் லீக்கில் ஒரு சில ரிஸ்க் மட்டும் எடுத்து மூவ் பண்ணுறது தான் கரெக்டான ஐடியா. ஹை ரிஸ்க் எடுக்கிறது அது தவறான ஒரு ஐடியாவாக இருக்கும். இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். பென் கிராஃப்ட் ஸோ 58 ரன் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில். ஸோ 6 இன்னிங்ஸில், பட் ஹெட் டு ஹெட் ஆடினதில்லை, இப்போ தான் வந்து அவர் இந்த டீமில் ஆடுறாரு. அலெக்ஸ் ஹேல்ஸ் 26 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 27. சப்போஸ் அந்த ஜேசன் பென்டாஃப் வந்து பெரிய அளவில் இப்போ 2 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, மறுபடியும் அதே மாதிரி அலெக்ஸ் ஹேல்ஸ் ஏதோ ஒரு கேட்ச் எப்படி மேட்ச் ஷாட் வந்து பென்டாஃப் பவுலிங்கில் தப்பிச்சாரோ ஒரு கேட்சில், அதே மாதிரி அலெக்ஸ் ஹேல்ஸ் தப்பிச்சா ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து போகலாம். கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கும். ஹிட் ஆர் ஃப்ளாப்ன்ற பிளேயர், பட் பென் கிராஃப்ட்டு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் நல்லா ரன்ஸ் போவார். ஆலிவர் டேவின்சன் 41 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 14 ரன் ஆவரேஜ். அலெக்ஸ் ராசு 18 ரன் ஆவரேஜ், 31 ரன் ஆவரேஜ் வென்யூவில், பட் ஹெட் டு ஹெட்டில் 18 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஆலிவர் டேவின்சனை பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் அதிகமாக பவுல் பண்ணால் அவுட் ஆவார். இதே பேசர்ஸ் வந்து பேஸில் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே அடிச்சிருக்காரு, நம்மளும் வந்து அதை பார்த்துருக்கோம். டேனியல் சாம்ஸு ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட்டு 10 இன்னிங்ஸில், பட் வென்யூவில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மினிமம் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். கடைசியில் கண்டிப்பாக பெர்த்திஸ் காட்சஸ் இந்த சீசனில் அந்த ஒரு டாப் 3க்கு அப்புறம் இந்த லாஸ்ட்டு 3 ஓவரில் டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஃபுல்லாக விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டேனியல் சாம்ஸ் விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும்.
கிறிஸ் கிரீன் ஹெட் டு ஹெட்டில் 18 விக்கெட்டு, வென்யூவில் 9 விக்கெட்டும். தன்வீர் சங்கா ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான், வென்யூவில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பவுல் பண்ணாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட நீங்கள் ட்ராப் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்கும். ஜாக் ரவுலி தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிறாரு, என்ன ஒரு டீமில் சான்ஸ் கொடுங்க. இல்லை அந்த ஃபஸ்ட் பேட் பண்ணால் இவர் ஃப்ளாப் தான் ஆவார் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸில் கட் பண்ணிக்கோங்க. பட் சேசிங் வரப்போ ஜாக் ரவுலி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடலாம், கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒயிட்மேன் ஹை ரிஸ்க்கு, ஸோ 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 16 ரன் ஆவரேஜ். ஹை ரிஸ்க் எடுக்கிற ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரன் ஹார்டி ஹெட் டு ஹெட்டில் 34 ரன் தான் 3 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. அதேமாதிரி வென்யூவில் பார்த்தோம்னா 11 ரன்னு. பட் இருந்தாலும் இவரோட ரெக்கார்ட்ஸ் முன்னாடி வேறு இப்போ வேறு சாலிடாக ஆடுறாரு, கேப்டன் வேறு, திடீர்னு தேவைப்பட்டால் பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கும். ஒரு சேஃபஸ்ட் பிக்கு, அவ்வளோ சீக்கிரம் அவர் விக்கெட்டை கொடுக்க மாட்டார். ஸ்பின்னர்ஸுக்கு மேபி அவுட் ஆகலாம், கிறிஸ் கிரீனுக்கோ அப்படி இல்லாட்டி தன்வீர் சங்காக்கோ. பேசர்ஸ் வீசினா அடிச்சிருவார். அதே மாதிரி பேசர்ஸும் வீக்காக தான் இருக்காங்க. டேனியல் சாம்ஸை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து சிக்னி தண்டர்ஸில் வீக்கு தான். ஓரளவுக்கு ஆரன் ஹார்டி நல்ல ரன்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஜாஸ் இங்கிஸ் 17 ரன் ஆவரேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் 18 ரன், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடி இருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 17 ரன் தான் ஆவரேஜ் இருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். காரணம் என்னென்னா ஜாஸ் இங்கிஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அடிக்க போவார். கிறிஸ் கிரீனும் தன்வீர் சங்கா ஒன் சைடில் வந்து மாற்றி மாற்றி பவுல் பண்ணாங்கன்னா மேபி ஃப்ளாப் ஆகலாம். ஈவன்ஸ் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சில் 32 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜெய் ரிச்சர்ட்ஸனு ஹெட் டு ஹெட்டில் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு. இப்போதைக்கு ஃபார்ம் டிப்பாக தான் இருக்குது. வென்யூவில் 2 விக்கெட்டு. ஆண்ட்ரூ டை 15 விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு 4 இன்னிங்ஸில் வென்யூவில் 10 விக்கெட். ஸோ அதான் அந்த டெத்தில் பவுல் பண்ணுறப்போ நல்லாவே விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. சப்போஸ் ஆண்ட்ரூ டை வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாருன்னா ஒரு கேப்டன் கேப்டனாக கூட ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஜேசன் பென்டாஃப்ட் ஹெட் டு ஹெட்டில் 14 விக்கெட்டும், வென்யூவில் 7 விக்கெட்டும். லான்ஸ் மாரிஸ் ஹெட் டு ஹெட்டில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி பார்த்தோம்னா லான்ஸ் மாரிஸ் நல்லாவே வந்து ஃபார்ம்லையும் இருக்கார். ஸோ டீம் வந்து பார்ப்போம், ஓரளவுக்கு சேஃபு. அதுக்கப்புறம் ஒரு சில ரிஸ்கி பிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டேவிஸ் வந்து ஓரளவுக்கு ரிஸ்கி பிக்கு ப்ளஸ் ஸ்டாட்ஸ் படி இருக்கும். பட் ஈவன்ஸ் அதுக்கப்புறம் இங்கிஸ் வந்து ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா போராக தான் இருக்காங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அலெக்ஸ் ஹேல்ஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் டீம் செட் பண்ணுறப்போ அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ஜேசன் பென்டாஃப்ட் வந்து ஃப்ளாப் ஆவாருன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. அவர் ஃப்ளாப் ஆனால் கண்டிப்பாக லான்ஸ் மாரிஸோ ஆண்ட்ரூ டேயோ தான் அதிக விக்கெட்ஸ்ன்றதை எடுப்பாங்க. தன்வீர் சங்காவும் ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ரிஸ்கி கேப்டனாக ஜாக் ரவுலி, ஆலிவர் டேவிட்சன் இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணலாம். இல்லை பியூர் பவுலிங் டீம் செட் பண்ணி பவுலர்ஸையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க. காயின் மோடோ போனஸ் மோடோ எதுவுமே கிடையாது. ப்ளஸ் கம்மியான என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. எதுவுமே ஜிஎஸ்டியுமே இல்லாமல் கம்மியான என்ட்ரி ஃபீஸும் வாங்குகிறாங்க. விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டெக்குன்றவர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டெத்தில் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஆண்ட்ரூ டை ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். ஸ்விங் பேஸ் பண்ணி இனிஷியல் ஸ்விங்லேயே விக்கெட்ஸ் போகும்னு பேஸ் பண்ணி நீங்கள் டீமை செட் பண்ணால் ஜேசன் பென்டாஃப்ட்க்கு ரிஸ்க்காக கேப்டன் கொடுக்கலாம். அப்படி சேசிங் வரப்போ ஜாக் ரவுலிக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுக்கலாம். இந்த சைடில் கேட்மோர் தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஒரு சில டீம்ஸில் அவர் கேப்டன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆலிவர் டேவிட்சன். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டிஷன்ஸ் மாறுறப்போ மாறும், அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் இப்போதைக்கு ஸ்டாட்ஸு அதுக்கப்புறமா முன்னாடி நடந்த மேட்சஸ் அதை வச்சு தான் நம்ம டீம் செட் பண்ண முடியும். ஒரு சில மேட்சஸ் வந்து ஆப்போசிட்டாக போகிறது வந்து சகஜம்தான், அதை நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி டெலகிராமில் ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.